என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இன்றைக்கு தேசம் முழுவதிலும் சாம்பல் புதன் கொண்டாடப்படுகிறது. இந்த சாம்பல் புதன் எப்பொழுது எந்த நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலமும், சாம்பல் புதன் நாம் அனுசரிப்பதற்கான பிரதான நோக்கத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் தாவீது இவ்விதமாக அவர் சொல்கிறார். சங்கீதம் 139, 23, 24 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்து என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறது போல, இந்த லெந்து நாட்கள் முதல் நாள் தொடங்கி இந்த 40 நாட்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நீங்கள் எந்த டேஸ் ஆரம்பிக்கிறீர்கள், இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை நீங்களே புதுப்பித்து கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். இந்த நாட்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சில குறிப்பேடுகள் சொல்லப்படுகிறது. சாம்பல் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே துக்கம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு முதல் நாள் தொடங்கி இந்த லெந்து நாட்கள் 40 நாட்களும் நாம் அனுசரிக்கப்படுகிறோம். இந்த சாம்பல் புதன் நாள் தொடங்கி ஞாயிற்று தினங்களை தவிர முதல் 3 நூற்றாண்டுகள் கிறிஸ்தவர்களினால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளுக்கு முன்பு 3 நாட்கள் மட்டுமே லெந்து நாட்கள் அனுசரிக்கப்பட்டதாம். கிமு 140 202 ஆண்டளவில் வாழ்ந்த இரேனியஸ் என்ற இறையியல் பேராசிரியர், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் முன்பதாக தங்களை ஆராய்ந்து தமது பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்த நாட்களை அன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டனர். ஆனால் அதன் பிற்பாடு இந்த லெந்து நாட்கள் நைசின் என்று அழைக்கப்பட்ட மன்ற உறுப்பினரால் கிமு 325 ஆண்டளவில் 40 நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே காலப்போக்கில் திருச்சபைகள் இந்த நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்றிலிருந்து அறிமுகப்படுத்தினார்களாம். இந்த 40 நாட்கள் லெந்து நாட்களாக நாம் அனுசரிப்போம், நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு முறை பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதோடு நிறைவு பெறுவதில்லை. இதுவரை பாவத்திற்கு அடிமையாயிருந்தவன் இப்போது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள் வருகிறான். அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் அவனை பின்தொடரக்கூடாதபடிக்கு இந்த பாவ சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து பாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல தன்னை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து கொண்டு தன்னை தேவ சமூகத்திலே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த லெந்து நாட்களை அனுசரித்தார்களாம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட இந்த லெந்து நாட்கள் நீங்களும் நானும்
ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சோதித்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த லெந்து நாட்களில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கோர சிலுவிலே அவர் அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வெளிவரும் வரையிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை பட்டாரே. அதை நினைத்து இந்த லெந்து நாட்களில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து உய்த்து ஆராய்ந்து என்னை சோதித்து அறியும் என்று சொல்லி பவுலும் கூட தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு தொடங்கி புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் முடிவு வரையிலும் பரிசுத்தவான்கள் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே இதிலிருந்து நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேருவோம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த சாம்பல் புதன் தொடங்கி ஆண்டவரே இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்தரும். இந்த லெந்து நாட்கள் இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை இன்னும் உடைய சமூகத்தில் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்தரும். இந்த நாள் முழுதும் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். God bless you.